அவர் பங்கில் இருக்கின்ற போது ஏற்பட்ட நிலையங்கள், அந்த வேடந்தாங்கல் பற்றினுடைய வரலாற்று நினைவுகள், புண்ணிய ஆசிரியர் அவர்கள் தந்தை பற்றி எழுதின கடிதங்கள், தந்தை தாமஸ் காவான் டஃபி அவருடைய உண்மை சீடர் மைக்கேல் அதுக்கு இறக்கின்ற வேளையில் அவருக்கு நம்முடைய கோலாசாண்டவர் முன்னிலையில் நன்றி தெரிவித்த ஒரு கடிதம் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. வேடந்தாங்கல் அவர் கட்டிய அறவெட்டு பகுதியில் அவருடைய நினைவு சின்னமாக கிரைனைட் கல்லிலும் வழிபாட்டு தலமாக ஜபக்கூடமும் அங்கு உருவாக்கப்பட்டுள்ளது. 350வது ஆண்டு வேதபோத சபை குருக்களுடைய நன்றிக்காக வேடந்தாங்கல் பகுதி சார்பாக வெளியிட்ட நினைவு மலர் (23/12/2024) அன்று அவருக்காக நினைவு மலர் புத்தகம் வெளியிட்டது. தந்தையினுடைய பற்றாளருடைய 3 தலைவர்களுடைய விவரங்கள் பற்றிய படிவம் தயாரிக்கப்பட்டு இது சேகரிக்கப்பட்டுள்ளது. தந்தை கவான் டஃபி அவர்கள் ஞானோபதேசத்துக்காக திரு புண்ணிய ஆசிரியரிடம் வழங்கிய இந்த மறைக்கல்வி ஒரு தொகுப்பு, அவர் என்னிடம் இதை வழங்கி இதை பயன்படுத்தி கொள்ள கொடுத்த புத்தகத்தினுடைய நிலை. ஓப் என்ற பத்திரிகையின் மூலம் அவர் வெளியிட்ட 1934 வெளியிட்ட புத்தகத்தினுடைய குறிப்பு கவான் டஃபி, த லெட்டர் ஃப்ரம் இந்தியா பை டி கவான் டஃபி என்ற ஓப் என்ற பத்திரிகையுடைய நகல்கள். தாமஸ் கவான் டஃபியினுடைய வாழ்க்கை வரலாறு 88வது 2008 வெளிவந்த பதிப்பு புத்தகம். தந்தை கவான் டஃபிக்காக மாலை 7 மணிக்கு அவருக்காக ஜபம் ஜபிக்கின்ற ஒரு மன்றாட்டுக்கான தகவல் நாம் அனைவருக்கு மக்களுக்கும் வழங்கப்பட்ட பகுதிகள். கிரைஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு என்ற புத்தகம் ஆங்கிலத்தில் இருக்கின்றது, அதை பெறப்பட்டிருக்கின்றோம். நினைவு மலராக வெளியிட்ட புத்தகம் திரு ஊடகத்தின் நெறிகளின் தொகுதி. அவர் காலத்தில் இந்த ஊடகம் ஒளி மூலமாக மறைக்கல்வி வெளியிட்டதற்கான குறிப்புகள் பற்றிய புத்தகம். தோழன் டிஎன்பிசியினுடைய முப்பணி நடுநிலைய வெள்ளி விழா சிறப்பு புத்தகம். 1888 1988 டொஃபியினுடைய நூற்றாண்டு நினைவு புத்தகம். இது வேடந்தாங்கல் திரு புண்ணிய ஆசிரியர் அவருடைய மகன் திரு சம்பத்குமார் அவர்கள் கல்லூரியினுடைய பேராசிரியர் அவர்கள் தந்தை பற்றிய குறிப்புகள் எழுதி ஆயர்களுக்கு சமர்ப்பித்த குறிப்பீடு. புனித அன்னாள் உள்விடுதி மாணவர்களுடைய நூற்றாண்டு விழா புத்தக வெளியீடு. அதில் இதுவரை பங்கு பெற்ற ஆசிரியர்கள், அன்னாள் ஆசிரியர்கள், இந்த உள்விடுதியில் பணிபுரிந்த அருட்தந்தையுடைய நிகழ்வுகள், ஆசிரியருடைய சின்னப்பன் ஃபெலிக்ஸ் அவர்களுடைய உள்விடுதியை பற்றிய கவிதை தொகுப்புகள் உள்ளன. மந்த்லி ரிப்போர்ட்டாக அவர் காலத்தில் வெளியிட்டிருந்த நினைவு புத்தகங்கள், தந்தை பற்றிய ஒரு வெளியீட்டாக 100 பதிப்புகள் திண்டிவனம் ஆரோக்கியதாஸ் வெளியிட்ட புத்தகத்தில் அவருடைய தந்தை முதல்
ஆசிரியர், அவரிடம் பயின்றவர். அவரிடம் பயின்றவர்களுடைய அனுபவத்தை அவர் இந்த புத்தகத்தில் வெளியிட்டிருக்கின்றார். நம்முடைய முன்னாள் மேனாள் பேராயர் ஏஎம் சின்னப்பா அவர்கள் ஒரு தீசிஸ் பண்ணியிருக்கின்றார். அது திண்டிவனத்தில் கவான் டஃபினுடைய கல்வி செயல்பாடுகள் பற்றிய தீசிஸ் பண்ணி இதில் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆசிய திருச்சபையில் நற்செய்தி அறிவிப்பு பணி பற்றிய புத்தகத்தில் தந்தை பற்றிய குறிப்புகள். இந்த